எல்லாத்துக்குமே ஒரு அஸ்திவாரம் என்னன்னு பார்த்தோம்னா மணி தான். ஒருத்தருக்கு XYZ கோல்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு ABC கோல்ஸ் இருக்கும். ப்ரியாரிட்டியான கோல்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கணும். சே அபவுட் ஒரு விமன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்பௌஸ் வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமான அலைன்மெண்ட் ஆஃப் த கோல்ஸ் வந்து மேட்ச் ஆகாமல் போயிடுது. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் ஆகுதான்னா அங்கே ஸ்டக் ஆகிடுறாங்க, அப்போ ஒரு டிஸ்பியூட்ஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எப்படி வந்து ஒரு கப்பல்ஸ் வந்து அந்த மணியை மேனேஜ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய இந்த டாபிக். ஏன் அப்படின்னாக்கா நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு மணியால் செக்ரிகேட் ஆகிறத நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் பர்பஸாக உங்களுக்கு நான் விமனுக்காகவும் அதே போல் ஒரு நியூ கப்பல்ஸ்க்காகவும் இதை ஷேர் பண்ணுறோம் அண்ட் டெடிகேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து எங்கே டிஸ்பியூட் ஆகுது அப்படின்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை டியூ டு லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இந்த ஷேர் பண்ணிக்காதனால அவங்களுக்குள்ளமான ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது இல்லை. அந்த ட்ரஸ்ட் இல்லாதனால இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்துக்குமே ஒரு அஸ்திவாரம் என்னன்னு பார்த்தோம்னா மணி தான். அந்த மணியை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹவு டு ஹேண்டில், அது ஒரு கப்பிள்ஸாக அவங்க வந்து ஒரு மேரேஜ் யங் கப்பலாக இருக்கும்போது இனிஷியலாகவே அதை எப்படி அவங்க வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நியூ கப்பல் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மணியை பற்றி எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்பரன்சி. நான் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறேன், என்னுடைய பார்ட்னர் என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, எய்தர் ஹி ஆர் ஷி, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எந்த ஒரு ஒளிவு மறைவில்லாமல் டிரான்ஸ்பரன்சியாக அவங்களோட இன்கம்மை ஃபஸ்ட் அவங்க பேசணும். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு XYZ கோல்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு ABC கோல்ஸ் இருக்கும். ப்ரியாரிட்டியான கோல்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டு பேருமே ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, என்னுடைய ஃபினான்ஷியலாக நான் என்ன வச்சுருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஆல்ரெடி என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். இதில் எங்கே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஹையாக இருக்குது. சே அபவுட் ஒரு விமன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்பௌஸ் வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமான அலைன்மெண்ட் ஆஃப் த கோல்ஸ் வந்து மேட்ச் ஆகாமல் போயிடுது. என்ன இன்கம் இருக்குது, ரெண்டு பேருக்குமே அது ஓப்பனாக இருக்கணும். அதே போல் அதோடைய கோல்ஸ் என்னன்றதை அலைன் பண்ணக்கூடிய இதை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அதை பேசணும். அப்போ தான் உங்களுடைய ஓவர் த பீரியட் நம்மளோட லைஃப் கெரியரில் அது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருந்து ஒரு டிவோர்ஸ்க்காக அது வந்து கொண்டு போயிடக்கூடாது. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கப்பல் அவங்களுடைய ஒரு லைஃப் பார்ட்னராக ரெண்டு பேரும் வந்து என்ட்ரு ஆகும்போது அவங்க மணி டேட்ஸ், தட் இஸ் அவங்க வந்து ஒரு மந்த்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் அவங்க வந்து பர்டிகுலராக நம்ம எப்படி வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும், இல்லாட்டி வேறு ஏதாவது என்டர்டைன்மெண்ட், இல்லைனா ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ஸ், இப்படி நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே போல் we have to fix a date for one particular day. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்ரி மந்த்தும் அந்த டைமில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தர் வந்து ஜாப்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க கோல்ஸ் ரெண்டுமே காமனான கோல்ஸ் வச்சுருக்காங்க. ஒருத்தர் சப்போஸ் அவங்க ஜாபில் இல்லைனாலும் அதை எப்படி நம்ம லீட் பண்ண முடியுமா, இல்லைனா இது வந்து நமக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணால் தான் அந்த கோல்ஸை நம்ம பண்ண முடியுமா, லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, இல்லை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, இந்த மாதிரி கோல்ஸை ரெண்டு பேருமே பர்டிகுலராக டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாபில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இல்லை, இதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த கோல்ஸ் அலைன் பண்ணணும். நீங்கள் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒருத்தர் ஜாபில் இல்லைன்னா கூட அந்த இன்கம் அவங்களுக்கு கட் ஆகும்போது கோல்ஸ் வந்து அலைன் பண்ணாமல் முடியும். அதுவும் ஒரு காரணமாக நம்ம டிஸ்பியூட்ஸ்க்கான ரீசன்ஸாக அமையுது. இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய மணியை வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சில கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுடைய ஜென்ரலாக நாங்கள் நிறைய டிஸ்பியூட்ஸ்க்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது, சே அபவுட் ஒரு ஏஜ் 35 அப்படின்னும் போது ஒரு நல்ல ஏர்னிங்கில் இருக்க பீரியடில்
அவங்க இருக்காங்க. ஸோ அந்த 35 ஏஜில் இருக்க ஒரு ஃபேமிலி கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் அவர் வந்து ஏதோ ஒரு லோன் எடுத்திருக்கலாம். சே அபவுட் அம்மா அப்பா இருக்கும்போது ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கலாம். அதே போல் என்னுடைய சிப்ளிங்ஸை வந்து என்னுடைய சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணணும், இல்லை தனக்கு மேரேஜ் பண்ணணும், இல்லை பிரதர்ஸோட எஜுகேஷனுக்காக அவர் பர்சனல் லோன்ஸ் எடுத்திருக்கலாம். இந்த சிப்ளிங்ஸ்க்கான மேரேஜுக்கு இந்த லோன்ஸ் எதுவுமே வந்து இவர் மேபி சொல்லாமல் போயிடலாம். அப்படி சொல்லாமல் போகும்போது இவங்க ஒரு கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட வந்து மணி இல்லாமல் இருக்கலாம். இல்லை அந்த கேர்ள் வந்து தன்னோட வீட்டுக்கான ஏர்ன் பண்ணும்போதே அவங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் அவங்களுடைய சிஸ்டருக்காக மேரேஜோ இல்லாட்டி அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கான ஹெல்த்துக்கோ ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக லோன்ஸ் எடுத்திருக்காங்களா. இது எதுவுமே வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணாருன்னு அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ அவங்க டிக்ளேர் பண்ணுறது இல்லை. அப்போ அது ஒரு பக்கம் வந்து பர்சனல் லோனாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இட்ஸ் லைக் எ ஃபேமிலி ப்ரெஷர் ஆர் பியர் ப்ரெஷர், சொசைட்டியில் இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ரெஷர். இதால் அவங்க வந்து ஒரு கப்பல் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹனிமூன் போகணும், ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு அப்பரல்ஸ் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மணி வந்து டிப்ரெஷன் கொடுக்குது. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் ஆகுதான்னா அங்கே ஸ்டக் ஆகிடுறாங்க. அப்போ ஒரு டிஸ்பியூட்ஸ் ஆகுது. அப்போ நீங்கள் பிஃபோர் மேரேஜ் எந்த மாதிரியான லோன்ஸ் எடுத்தீங்க, எத்தனை மந்த் ஆர் எத்தனை இயரில் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, யாருக்காக எடுத்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும். செகண்ட், நம்மளோட இன்கம் இப்போ என்ன டேக் ஹோம் இருக்குது, ஆல்ரெடி லோன்ஸ்லாம் எனக்கு அது டிடெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ என்கிட்ட இப்போ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். இது நிறைய இடத்துல இல்லாதனால தான் இது ப்ராப்ளமில் போய் முடியுது. விமென் வந்து நிறைய பேர் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாப்ல இருந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு லேட் மேரேஜில் முடியுது. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மெட்டர்னிட்டி ப்ராசஸ் வந்து லேட்டாக ஆகுறது. அப்படிலாம் இந்த மாதிரியான காரணங்களால் அந்த மெட்டர்னிட்டி ரிலேட்டட் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இது வந்து ரெண்டு பேருமே பேர் பண்ணுறதா, இல்லை அந்த பொண்ணு வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா இந்த கேர்ள் தான் வந்து தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வரும்போது அதுலேயும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது. இது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருந்ததுனாக்கா என்ன மாதிரி லோன்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கோம் இதெல்லாம் கண்டிப்பாக கிளியராக எஜுகேட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் கெட்டிங் மேரிட் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை நம்மளாக க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோட ப்ரெஷர் அண்ட் சோஷியல் ப்ரெஷர் அண்ட் பியர்ஸ் ப்ரெஷர்ஸ் இதால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேன்சியாக சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து ஃபேன்சியாகவும் லக்ஸுரியாகவும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே இன்னொருத்தர் அவங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்க ஸ்பௌஸ் வந்து அது அந்த மாதிரி ஒரு பிராண்டட் யூஸ் பண்ணிக்காமல் ஒரு சிம்பிளாக இருக்கார் அப்படின்னா இவங்களுக்குள்ள வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் டிஸ்பியூட்ஸ் வருது. ஸோ அல்டிமேட்டாக என்ன இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறாங்க, லேக் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை இங்கே வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் சர்வே வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் யங் கப்புள்ஸில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் ஒரு 36% ஆஃப் த சர்வேல வந்து பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட் அவங்களுடைய எல்லாமே ஷேர் பண்ணுறதாகவும், ஒரு 26% ஆஃப் த கப்புள்ஸ் வந்து தன்னுடைய இன்கம் எதுலேயுமே அவங்க ஷேர் பண்ணுறதில்ல, டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்படின்றதுனால இட் லீட்ஸ் டு த ஃபினான்ஷியல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு போயிடுது. அப்படின்றதுனால ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்பியூட் ஆகுது. நம்ம ஒரு இண்டிவிஜுவல் விமன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கூட அவங்க ஒரு நல்ல ஒர்க்கில் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. சைமல்டேனியஸ்லி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா மணியை மேனேஜ் பண்ணுறது இல்லை. அல்டிமேட்டாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மணியும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும்னு டிபெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலையும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் போயிடுது. அவங்க ஹார்ட் அண்ட் மணி வந்து எதுவுமே வந்து மேனேஜ் பண்ண முடியாமல். செகண்ட் வந்து சப்போஸ் ஃபாதர் இன் லா மேனேஜ் பண்ணுறதா சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க மேரேஜ் ஆகலைன்னா தன்னுடைய ஃபாதர் வந்து மேனேஜ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் அந்த எபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் மேனேஜ் பண்ணாத அந்த மணியோடைய வேல்யூ தெரியாதனால அது எங்கே போகுதுன்றது தெரியாமல் ஃப்யூச்சரில் அவங்க கஷ்டப்படுற நிறைய விமன் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதே போல் அந்த மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமே தவிர ஹஸ்பண்டை மட்டும் எய்தர் வீட்டில் இருக்க ஒருத்தரை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி எப்பயும் இருக்காதீங்க.